சிஎஸ்கே அணி பல திட்டத்தோடு இறக்கப்பட்ட அதிரடி இளம் சிங்கங்கள் முதல் போட்டியிலேயே எப்படி பிரித்து மேய்ஞ்சிருக்காங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும். இப்படியாப்பட்ட ஒரு அப்ரோச்சை எந்த இளம் வீரர்களுமே கொடுக்க மாட்டாங்க. ஏன்னா முதல் போட்டியே டெபியூ ஆகிறாங்க. ஸோ எவ்வளவு ப்ரெஷர் இருக்கும், அந்த ப்ரெஷரை வந்து எப்படி ஹேண்டில் பண்ணுறாங்களோ அவங்க தான் சிறப்பான வீரர்ன்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். அப்படி இருந்துமே அந்த ப்ரெஷர்லாம் தூக்கி போட்டுட்டு முதல் போட்டியிலேயே வந்து 10 போட்டி ஆடின விதத்தில் வந்து தரமான ஒரு பேட்டிங்கை கொடுத்த இளம் சிங்கங்கள் எத்தனை பேர் சிஎஸ்கே அணியில் இருக்காங்க அப்படின்றது நமக்கு தெரியும். ஸோ சிஎஸ்கேனி எவ்வளவு ஆண்டுகள் செய்யாத ஒரு விஷயத்தை இந்த சீரீஸில் பல விஷயங்கள் வந்து செஞ்சுருக்காங்க. எவ்வளவோ சீசனில் வந்து இன்ஜுரி ஆயிருக்கு. பட் வந்து அவங்க போகக்கூடிய ஒரே வீரர் யாருன்னு பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸ்பீரியன்ஸான பிளேயர்ஸை தான் வந்து ரீப்ளேஸ்மெண்ட்டாக எடுப்பாங்க. பட் இந்த டைமு சிஎஸ்கே அணி பல விஷயங்களை வந்து மாட்டியிருக்காங்க அப்படின்னு கூட சொல்லலாம். புதிய இளம் வீரர்களை வந்து உள்ளே கொண்டு வந்து டோட்டலி வந்து பிளேயிங் 11 தலைகளாக மாற்றிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படி இந்த சீசனில் முதல் போட்டியிலேயே வந்து தரமான அடி அடித்த இளம் வீரர்களை பற்றி நம்ம பார்க்க போகிறோம். என்னதான் வந்து சிஎஸ்கே அணி இளமரர்களை சூஸ் பண்ணாலுமே அவங்களுடைய பயம் வந்து யாருக்குமே இல்லைங்க. என்ன அடி அடிக்கிறாங்க, முதல் பந்துலேருந்தே அடிக்கிறதுக்கு ஆரம்பிக்கிறாங்க. ஸோ இப்படியாப்பட்ட ஒரு பிளேயர்ஸை தான் வந்து சிஎஸ்கே அணி தேடிட்டு இருக்காங்க. அப்படி தான் வந்து சிஎஸ்கே அணி முக்கியமான பிளேயர்கள் எல்லாருமே களத்தில் இறக்கியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கேவுடைய பிளேயிங்கில் பல இளம்பீரர்கள் இடம் பிடிச்சிருக்காங்க. அதில் நம்ம பார்க்கணும் அப்படின்னா ஏகப்பட்ட இளம்பீரர்கள் இருக்காங்க. அதில் பார்த்தீங்கன்னா முதல் பார்த்தீங்கன்னா சயிக் ரஷீத் அவர்களை தான் சிஎஸ்கே அணி பிளேயிங் லெவலில் ஆட வச்சாங்க. அவ்வளோ ஒரு அற்புதமான ஆட்டத்தை வந்து சிஎஸ்கே அணிக்கு அவர் ஸ்டார்டிங்கில் கொடுத்தாருங்க. அப்படியாப்பட்ட ஆட்டத்தை பார்க்கும்போது எவ்வளோ அருமையாக இருந்துச்சு. எங்கடா இருந்தீங்க இவ்வளோ நேரம், ஏன்டா இவ்வளோ நாள் ப்ளே பண்ணலான்ற அளவுக்கு அற்புதமாக ஆடினார் சயிக் ரஷீத் அவர்கள். முதல் போட்டியிலே அற்புதமான ஒரு இன்னிங்ஸை வந்து கொடுத்தாரு. 19 பந்தில் வந்து 27 ரன் அடித்தார். எங்கடா இருந்த நீ, இப்படியாப்பட்ட ஒரு ஆட்டத்தை எங்கடா ஆடிட்டு இருந்த அப்படின்னு சொல்லிட்டு யோசிக்க வைக்கிற அளவுக்கு தரமான ஒரு இன்னிங்ஸை வந்து சயிக் ரஷீத் அவர்கள் வந்து கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இவரை வந்து பிளேயிங் லெவலில் ஒரு நல்ல தரமான குவாலிட்டியான பிளேயராக உருவாக்கி ஆகணும்னு சொல்லிட்டு இவரை வந்து ஓப்பனிங் பொசிஷன் வந்து ஆட வைக்கலாம்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்களே வந்து டிசைட் பண்ணாருன்னா பார்த்துக்கோங்களேன். எப்படி ருத்ராஜ் கிக்வட் அவர்களை தோனி அவர்கள் நம்பினாரோ அந்த அளவுக்கு நம்பிக்கை வந்து சயிக் ரஷீத் மீது தலை தோனி அவர்கள் வச்சார். ஏன்னா கிட்டத்தட்ட 3 சீசனை வந்து சிஎஸ்கே அணி கூட ட்ராவல் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ இவர் எப்படி ஆடுவார், என்ன பண்ணுவார், இந்த இவருடைய சுச்சுவேஷன் வந்து எப்படி இருக்கும், ஹேண்டில் பண்ணுறதுக்கான டேலண்ட் இவர்கிட்ட இருக்குது அப்படின்றத முதற்கொண்டு தலை தோனி அவர்கள் எல்லாத்தையுமே இவர்கிட்ட பார்த்ததுக்கு அப்புறம் தான் சிஎஸ்கே 11ஸ்லேயே வந்து கொண்டு வருவார். அப்படி இவரை மட்டும் இல்லைங்க, எந்த பிளேயராக இருந்தாலுமே அப்படி தான் வந்து கொண்டு வருவார். அவருடைய ஸ்ட்ராட்டஜி எல்லாம் பார்ப்பார். ஸோ பிளேயர்ஸுடைய அந்த இன்டென்ட் எப்படி இருக்குது அப்படின்றத முதற்கொண்டு எல்லாத்தையுமே அனலைஸ் பண்ணி தான் டீமுக்கிட்ட கன்சல்ட் பண்ணிட்டு தான் தலை தோனி அவர்களும் கோச் அவர்களும் டிஸ்கஷனே எடுப்பாங்க. ஸோ அப்படி தான் பல வீரர்களை வந்து தலை தோனி அவர்கள் உருவாக்கியிருக்கார் அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா நம்ம ஆயுஷ் மாத்தே என்ன ஒரு இன்னிங்ஸுங்க, அற்புதமாக ஆடினாருங்க. மும்பைக்கு எதிரான போட்டியில் அவர் அந்த போட்டி தான் டெபியூ ஆனார். ஏன்னா மும்பை வந்து அவருடைய கோட்டையில் வந்து ஆடுறாரு. நிறைய போட்டிகள் வந்து அந்த பிச்சில் ஆடி இருப்பார் அப்படின்னு சொல்லிட்டு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே வந்த உடனே அவருக்கு முதல் போட்டியிலே சான்ஸ் கொடுத்தாங்க. சான்ஸ் கொடுத்த உடனே பார்த்தீங்கன்னா 15 பந்தில் 32 ரன் அடித்தார். பவர் பிளேயில் சிஎஸ்கே அவ்வளோ வரைக்குமே இன்டென்ட் காட்டாத சிஎஸ்கே அந்த பவர் பிளேயில் இவர் மூலிமா வந்து மீண்டெழுந்து வந்தது அப்படின்னு கூட நம்ம சொல்லலாம். அவ்வளோ ஒரு அற்புதமான இன்னிங்ஸாக பவர் பிளேயில் ஆயுஷ் மேத்தே அவர்கள் வந்து நம்ம சிஎஸ்கே அணிக்காக கொடுத்தாரு. அவர் ஆடின ஆட்டம் பார்க்கணுமே, அவ்வளோ அற்புதமாக இருந்துச்சுங்க. எங்கடா இருந்த இவ்வளோ நாள் அப்படின்னு சொல்கிற அளவுக்கு தரமான ஒரு குவாலிட்டியான இன்னிங்ஸை வந்து ஆடினார். மும்பை பிளேயர்ஸ் எல்லாருமே வாயடைக்க வைக்கக்கூடிய அளவுக்கு ஒரு தரமான இன்னிங்ஸை வந்து ஆயுஷ் மேத்தனிக்கு கொடுத்தாரு. ஸோ அதுக்கப்புறம் சிஎஸ்கே அணியில் அவர் முக்கியமான ரோல் வந்து கொடுத்தாங்க. 1-down பொசிஷன் தான் ஸ்டார்டிங்கில் அவருக்கு ஆரம்பிச்சது. அதுக்கப்புறம் போக அவரை வந்து சிஎஸ்கே அணி ஓப்பனர்ஸாக வந்து கன்சிடர் பண்ணி அவரையும் சயிக் ரஷீடையும் ஓப்பனிங் ஆட வச்சாங்க. அற்புதமான மூவாக இருந்துச்சு. ஸோ சிஎஸ்கே அணிக்கு பல ஆண்டுகளுக்கு கழித்து முதல் முறையாக இளம் ஓப்பனர்களை வந்து களமிறக்கியிருக்காங்க அப்படின் போது ஸோ எந்த அளவுக்கு ஒரு நம்பிக்கை வந்து இவங்க மேலே வச்சுருந்தா தலை தோனி அவர்கள் வந்து இவரை வந்து நம்பிக்கையாக வந்து ஓப்பனிங் அனுப்பியிருப்பாங்க அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அதை தான் வந்து தலை தோனி அவர்கள் பண்ணியிருக்காரு. இனிமேல் வந்து நம்மளுடைய ஃபார்மெட்லேயே போக முடியாது, ஸோ இளம்பீரர்கள் ஃபார்மெட்டில் தான் போக முடியும்னு சொல்லிட்டு 2.0 அப்படின்னு சொல்லிட்டு புதிய அணியை வந்து உருவாக்கி இப்போ போயிட்டுருக்கு. ஸோ அடுத்து 2 போட்டிகள் இருக்குது. 2 போட்டிகளில் எந்த மாதிரியான பிளானோட வரப்போகிறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். இளம்பீரர்கள் எந்த மாதிரியான அட்டாக்கை வந்து ஆடுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம். டெல்லியில் நடக்க போகுது அந்த போட்டி. கண்டிப்பாக அந்த போட்டியில் ஹை ஸ்கோரிங் கேமாக இருக்க போகுது. ஸோ சென்னையுடைய யங் பிளேயர்ஸ் எல்லாமே எந்த மாதிரியான இன்டென்ட் காட்ட போகிறாங்க அப்படின்றது எல்லா ரசிகர்களுக்கும் ஆவலோட வந்து காத்துட்ருக்காங்க. இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா டெவில் பிரிவேஸ்ங்க. ஸோ சிஎஸ்கே அணியின் தூண் கூட சொல்லலாம், சிஎஸ்கே அணியின் முக்கிய நட்சத்திர வீரர் அப்படின்னு கூட சொல்லலாம். இனி வரும் காலங்களில் சிஎஸ்கேவிற்கு ஒரு முக்கியமான பிளேயராக வந்து இவர் இருப்பார்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்களே இவர் மீது நம்பிக்கை வச்சிருக்காரு. சிஎஸ்கேவின் சொத்து இவர் தான் அப்படின்னு சொல்லிட்டு தலை தோனி அவர்கள் சொல்லியிருக்கும் போது எந்த அளவுக்கு ஒவ்வொரு வீரரையும் புரிஞ்சு வச்சிருப்பார், எந்த அளவுக்கு ஒவ்வொரு வீரரையும் நம்புவார், எந்த அளவுக்கு ஒரு வீரரையும் அவர் வாட்ச் பண்ணுவார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே கிளியராக தெரிஞ்சு போச்சு. என்றைக்குமே தலை சிறந்த கேப்டன் அது தலை தோனி அவர்கள் அப்படின்றது எந்த
மாற்றமும் இல்லை. ஏன் அப்படின்னா ஒவ்வொரு பிளேயரையும் எப்படி செதுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு தோனி அவர்கள் வந்து நினச்சிருக்காரு. அவர் வந்து பிளேயிங் லெவலே சிஎஸ்கே அணியிலே இல்லாமல் போய் ரிட்டையர்மெண்ட் அறிவித்தாலுமே வெளியே உட்காந்து நிறைய இளம்பீரர்களை வந்து அவர் செதுக்க போகிறார் அப்படின்றது நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஸோ அப்படி தான் டெவில் பிரேவிஸை வந்து ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக உள்ளே கொண்டு வந்தாங்க. கரெக்டான சாய்ஸ்னு தோனி அவர்கள் ப்ரூவ் பண்ணியிருக்காரு. ஏன்னா அன்சோல்டான பிளேயரை வந்து தட்டி தூக்கியிருக்காரு அப்படின் போது எந்த அளவுக்கு இம்பாக்ட் ஏற்படுத்தும் அப்படின்றது நமக்கு எல்லாருக்கும் தெரியும். ஏன்னா சிஎஸ்கேனி இப்போ இந்த மினி ஆக்ஷன் பண்ணதில் எல்லா பிளேயருமே அன்சோல்டான பிளேயர். அவர் எல்லாருமே சிஎஸ்கேனி வந்து அற்புதமாக யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்றது ஒரு முக்கியமான விஷயம். ஸோ டெவில் பிரேஸ் அவர்கள் ஸ்டார்டிங்கில் வந்து அற்புதமானாருங்க. கேகேஆருக்கு எதிரான போட்டியில் வந்து களமிறங்கினார். இறங்கின உடனே பார்த்தீங்கன்னா 25 பாலுக்கு 42 ரன் அடித்தாருங்க. என்ன ஒரு ஆட்டம், அற்புதமான ஆட்டங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு ஆட்டத்தை தான் நம்ம எதிர்பார்த்தோம். என்ன ஒரு பர்ஃபார்மன்ஸ். இந்த பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குறது எங்கேயா நீ போயிருந்த, இப்படியாப்பட்ட ஒரு ஆட்டத்தை எங்கேயா ஆடின அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரையுமே வீக்க வைக்கிற அளவுக்கு அற்புதமாக பஞ்சாப்க்கு எதிரான போட்டியில் 42 ரன் அடித்தார் 25 பாலில். என்ன அடி அன்றைக்கி வந்து ஸ்பின்னர்ஸ் எல்லாம் சும்மா பிரித்து மேய்ஞ்சிட்டார் அப்படின்னு கூட சொல்லலாம். அப்படியாப்பட்ட ஒரு அற்புதமான ஆட்டத்தை அன்றைக்கி நம்ம டெவில் பிரேவிஸ் அவர்கள் ஆடினார். ஸோ தோனி அவர்கள் இப்போ வரைக்குமே அவர் மீது நம்பிக்கை வச்சிருக்காரு. கண்டிப்பாக இந்த நம்பிக்கையை வந்து அடுத்தடுத்து வரக்கூடிய சீசனில் ஒரு முக்கியமான ரோலில் இவர் வந்து ப்ளே பண்ண போகிறாரு சிஎஸ்கே அணிக்கு. ஏபி டிவிலியர்ஸ் எப்படி ஆர்சிபியில் இருந்தாரோ அதே மாதிரி டெவில் பிரேவிஸ் வந்து சிஎஸ்கே அணிக்கு ஒரு முக்கியமான பிளேயராக வந்து இருக்க போகிறாரு. ஸோ இவருக்கு அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னா ஊர்வில் பட்டேல், ஒரு தரமான குவாலிட்டியான பிளேயருங்க. ஊர்வில் பட்டேல் என்ன ஆட்டங்க, சும்மா அற்புதமானாருங்க. இவரும் வந்த உடனே இவருக்கு டெபியூ மேட்ச்சில் வந்து அற்புதமாக சான்ஸ் கிடைச்சிச்சு. என்னன்னா வனிஸ்பேடுக்கு ரீப்ளேஸ்மெண்ட் பிளேயராக வந்து ஊர்வில் பட்டேலை வந்து உள்ளே கொண்டு வந்த உடனே அதே போட்டியில் கேகேஆருக்கு எதிரான போட்டியில் டெபியூ ஆன உடனே 11 பந்தில் 31 ரன் அடித்தாருங்க. பவர் பிளேயில் என்னடி 4 சிக்ஸுங்க. சும்மா அசத்திட்டாரு. செம்ம இன்னிங்ஸ் ஆனார். அன்றைக்கி எல்லாருமே இவரை பார்த்து வாயடித்து போயிட்டாங்க அப்படின்னு கூட சொல்லலாம். ஆக்ஷனில் அன்சோல்ட் ஆனார். 2023-24 சீசனில் குஜராத் டைட்டன்ஸ்க்கு ப்ளே பண்ணியிருக்காரு. பட் பிளேயிங் லெவலில் அவர் வந்து ப்ளே பண்ணல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா தோனி அவர்கள் அவருடைய இன்டர்ட் எல்லாத்தையுமே பார்த்து ஆக்ஷனுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னா அவருடைய பர்ஃபார்மன்ஸ் இந்த 28 பாலுக்கு 100 அடித்த விதம், ஸோ T20யில் அவர் ஆடுற அந்த அக்ரஸிவ் இன்டென்ட் இதெல்லாம் பார்த்துட்டு தோனி அவர்கள் உடனடியாக இவரை வந்து நம்ம வந்து பிக் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு டீம் மேனேஜ்மெண்ட்டில் பேசி அவர் வந்து பேஸ் ப்ரைஸ்க்கு 30 லட்சத்துக்கு வந்து ஏலத்தில் அந்த மினி ஆக்ஷனில் வந்து தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ சிஎஸ்கே அணி எல்லா பிளேயருமே மினி ஆக்ஷனில் தான் தட்டி தூக்குனாங்கன்னு சொல்லலாம். ஸோ ஆக்ஷன் முடிஞ்சதுக்கப்புறம் ஐபிஎல் பாதி போட்டி நடந்துட்டு இருக்கும்போது சிஎஸ்கே மட்டும் தனியாக ஒன் மேன் ஆர்மியாக பார்த்தீங்கன்னா மினி ஆக்ஷன் வந்து நடத்திட்டு இருக்கு. ஸோ அப்படி தான் வந்து எல்லா வீரர்களுமே தட்டி தூக்கியிருக்காங்க. ஸோ ஆல்மோஸ்ட் பார்த்தீங்கன்னா பிளேயிங் லெவன் வந்து சிஎஸ்கே அணி செட் பண்ணிட்டாங்கன்னு கூட சொல்லலாம். ஊர்வில் பட்டியலில் வந்து ஓப்பனிங்க்கு கரெக்டாக இருக்காங்க. ஸோ அவருக்கு சப்போர்ட்டிவாக ஆயுஷ் மேத்யூவும் ஆட போகிறாங்க. இந்த 2 பேரும் சிஎஸ்கே அணியின் அடுத்த இளம் ஓப்பனர்கள்ன்றது கிளியராக வந்து இன்டிமேட் பண்ணிட்டாங்க. ருத்ராஜ் கைக்வாட் அவர்கள் ஒன்றன் வந்தாருன்னா கண்டிப்பாக சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவன் சும்மா தரமாக இருக்க போகுது. ஸோ தோனி அவர்கள் பண்ண இந்த பிளான் வேறு மாதிரியான பிளானாக இருக்குது. செம்மையான ஒரு இன்டென்ட்டோட செம்மையான ஒரு ஆட்டத்தை வந்து ஆரம்பிச்சிருக்காரு. ஸோ இப்படியே போயிட்டுச்சுன்னா கண்டிப்பாக வந்து சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவன் தரமாக இருக்க போகுது. ஸோ நம்மளுடைய ஊர்வில் பட்டியல் வந்து சிஎஸ்கே அணிக்கு வந்தது மிக ஒரு பிக் சூப்பரான விஷயம் கூட நம்ம சொல்லலாம். சிஎஸ்கே அணி பண்ண ஒரே விஷயம் இவரை ஆக்ஷனில் கொண்டு வந்தது தாங்க தரமான ஒரு முடிவு. ஸோ சிஎஸ்கே அணியின் இந்த 4 இளம் தூண்கள் அடுத்தடுத்து வரக்கூடிய நம்ம சிஎஸ்கே அணிக்கு முக்கியமான வீரர்களாக இருக்க போகிறாங்க. இவர்கள் 4 பேர் சிஎஸ்கே அணிக்கு எந்த அளவுக்கு முக்கியமான வீரர்கள் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள் என்ன? ஸோ இவங்க சிஎஸ்கேல இந்த 4 பிளேயருமே பிளேயிங் லெவலில் இருந்தால் சிஎஸ்கே உடைய பிளேயிங் லெவன் எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்றத பற்றி உங்களுக்கு கருத்துக்கள்ன்றதை மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள்.